வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர்கேட் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரிட் இருக்கால, அவன் அந்த டிவைன் ஷீல்ட தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ரேகஸ் வந்து நம்ம டிவைன் ஷீல்ட எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால ரேகஸையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிவைன் ஷீல்ட தேடி போவான். அப்படி போன இடத்துல இவனுங்க மேலக்கஸ பாத்துருவானுங்க. இந்த மேலக்கஸ் யார் அப்படின்னா, யாட்டான் சர்ச்சோட 6th சர்வன்ட். இவங்க ரெண்டு பேரால மட்டும் அந்த மேலக்கஸ தோக்கடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம ரேகஸ் அந்த ஜெடகா கில்டோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பான். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து இவங்க இந்த மேலக்கஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்த உடனே நம்ம கிரிட் சொன்னதை வச்சு இவன் தான் அவங்க தேடுற அந்த பிளாக் ஸ்மித் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம கிரிட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம கிரிட் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால இவங்க மொத்தமா ஒரு பார்ட்டியில சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த பார்ட்டியோட பஃப் இருந்த காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு மானா எக்ஸசிவா கிடைக்கும். இதை வச்சு நம்ம கிரிட் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவா. இந்த ஒரே ஒரு ஸ்கில்ல வச்சு அந்த மேலக்கஸ காலி பண்ணிடுவான். ஏற்கனவே அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வீக்கன் பண்ணிருப்பாங்க. நம்ம கிரிட் ஃபைனல் அட்டாக்க கொடுத்து மேலக்கஸ காலி பண்ணிடுவான். அதே மாதிரி அந்த இடத்துல மேலக்கஸ் ஐரினை புடிச்சு வச்சிருப்பான், அந்த வின்ஸ்டனோட லேடி. இப்ப ஐரினையும் காப்பாத்தி நேரா அவங்களை கொண்டு வந்து வின்ஸ்டன் கேசல்ல விட்டுருவான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த ஐரின் வந்ததை பார்த்த உடனே அந்த ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் வேக வேகமா ஓடி வந்து என்ன மன்னிச்சிருங்க லேடி, நான் தான் உங்களை பத்திரமா பார்த்திருக்கணும், ஆனா நான் அப்படி பார்க்காம போயிட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா யூராவுக்கு எதிரான சண்டையில அவர் தோத்து போயிட்டார்ல, அப்பதான் ஐரினையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே ஐரின் சொல்லும், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சண்டையில இன்னும் தோத்து போகல, இனிமேல் தான் யாட்டான் சர்ச் இன்னும் ஸ்ட்ராங்கரா வருவாங்க. ஏன்னா இப்ப மேலக்கஸும் தோத்து போயிட்டதுனால அவங்க ரீட்டாலியேட் பண்றப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா ரீட்டாலியேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, என்னைய காப்பாத்துனது இவர் தான், மிஸ்டர் கிரிட் தான் என்னைய மேலக்கஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி மேலக்கஸையும் தோக்கடிச்சாரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கிரிட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. அந்த ஃபீனிக்ஸும் ஒரு பிளாக் ஸ்மித்தால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி யோசிப்பாரு. இருந்தாலும் லேடி ஐரினே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவரும் அந்த கிரிட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறாரு. இப்ப குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த லேடி ஐரினோட அந்த மேக்ஸிமம் அஃபினிட்டி இருக்குல்ல, அது ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப லேடி ஐரினோ நம்ம ஹீரோவுக்கு அந்த டோரனோட ரிங்க கொடுத்துரும். நம்ம ஹீரோ உடனே இதை பார்த்துட்டு, அப்பாடியோ இது கிடைச்சிருச்சுல, எனக்கும் டோரன் கூட நிறைய மெமரிஸ் இருக்கு, கண்டிப்பா போய் இந்த ஆப்ஷன்ல போட போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா கொடுத்த ஐட்டம் ஒரு பவுண்ட் ஐட்டமா மாறிடும். அதாவது நம்ம ஹீரோவால மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதை பார்த்த உடனே, என்னது பவுண்ட் ஐட்டமா, பக்கி நீ ஏன் பவுண்ட் ஐட்டமா மாறின, அச்சோ இது ஆப்ஷன்ல போடலாம்னு நினைச்சேனே, 1,00,000 மேல போக வேண்டிய ஒண்ண நான் இப்படி என் கையில வச்சு சுத்துறேன், இதுக்கு பிரயோஜனமே கிடையாது, இதை வைக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப திரும்பி வின்ஸ்டன் கேசல்ல இருந்து வெளில வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, என்னதான் இவனுக்கு அந்த டோர்னோட ரிங்க விற்க முடியாம போனாலும் அவனுக்கு இந்த ஒரு ரைடை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவன் லெவல் 97க்கு போயிட்டான். அதே மாதிரி மேலக்கஸ தோக்கடிச்சதுனால அவனுக்கு அந்த டிராப்பும் கிடைச்சிருச்சு. அது இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35,000 கோல்டு அவனுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். இப்ப இப்படியே லாக் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரா லாக் அவுட் பண்ணி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போவா. ஏன்னா 35,000 கிடைச்சிருக்குல, அதை செலிப்ரேட் பண்ணும்ல, அதனால அவங்க தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ ஹை ஸ்கூல்ல சேர்ந்ததுக்காக ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி கேட்கும். அதெல்லாம் கவலைப்படாத, அண்ணன்காரர் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவங்க தங்கச்சியை சந்தோஷமா சாப்பிட சொல்லுவா. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம யூரா வருவா. ஆக்சுவலா ஒரு இன்னொருத்தவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் யூரா வந்திருப்பா. ஏன்னா யூரா ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ல. ஆனா வந்த இடத்துல நம்ம ஹீரோவை பாத்துருவா. ஹீரோவை பார்த்த உடனே இவன் இங்க இருக்கானா, இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி தன்னோட ஆட்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இந்த யூரா நம்ம ஹீரோ கூட சண்டை போடும்போது நம்ம யூராவோட அல்டிமேட்டான அட்டாக்க வாங்கிக்கிட்டும் நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டான். இந்த ஒரு காரணத்தினாலேயே யூராவுக்கு அப்பையில இருந்தே ஹீரோ மேல ஒரு கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவனும் தேடிக்கிட்டே இருந்தா. இப்ப ரியல் லைஃப்லயே பாத்துட்டா, இவனை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால இவனை ஒரு போட்டோ எடுத்து அவனோட ஆட்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இவனை பத்தி தேட சொல்லிடுவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க. யார் இவங்க, ஒருவேளை கடன்காரனா இருப்பாங்களோ, சரி எடுத்து பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கால் எடுத்து அட்டென்ட் பண்ணுவா. பார்த்தா ஆப்போசிட்ல பேசுறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு உடனே இது ஷினியங்குவோட போன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆக்சுவலா இந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவான். ஏன்னா இந்த வாய்ஸ் அவன் என்னைக்கு மறந்ததே கிடையாது. இவனோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் கிரஷ் இந்த பொண்ணு தான் அது, ஆயங். இந்த பொண்ணோட வாய்ஸ் அவன் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உடனே இவனும் கேட்பான், ஆயங் தானே, என்னாச்சு, என்ன கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா, உண்மையிலே சூப்பர் ஷின், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, அந்த கிராஜுவேஷன் ஆல்பமா பாத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் உன்னோட போட்டோவை பார்த்தேன், உன்னை பார்த்த உடனே சரி உனக்கு கால் பண்ணலாம்னு தோணுச்சு, நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ஈவினிங் போல ஹேங் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா.
கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிட்டு, தங்கச்சிமா உடனே எல்லாத்தையும் வாயில எடுத்து போடு, அப்படி உடையால போட முடியலனா எல்லாத்தையும் பார்சல் கட்டு, நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஆயங்கே கால் பண்ணிட்டால, அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்ல. ஆக்சுவலா இந்த ஆயன் கிட்ட போயிட்டு இவன் ஸ்கூல் படிக்கும் போது லவ் சொன்னதே கிடையாது. அப்ப இவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப இவன் கொஞ்சம் மாறிட்டான்ல, அதனால இந்த தடவை ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பி ஆயங்க பாக்குறதுக்காக அவன் ஈவினிங் போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கஃபேல தான் மீட் பண்ணுவாங்க. அங்க உடனே நம்ம ஹீரோ நல்ல வித்தியாசமா ரெடி ஆயிக்கிட்டு, நல்லா புது சொக்காலாம் போட்டுக்கிட்டு அப்படியே சூப்பரா ரெடி ஆயிட்டு போயிருப்பான். அதுவும் பக்காவா ரெடி ஆயிட்டு போயிருப்பான். ஆயங்க பார்த்த உடனே வலிஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இத்தனை வருஷமா அவன் இந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கண்டிப்பா இவகிட்ட என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தடவை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே இந்த ஆயவங்க கேப்பா, நீ உன்னை பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. அவன் உடனே, ஆமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அதோட கொஞ்சம் காசும் சம்பாரிச்சேன், அதனாலதான் என்னோட கடன் எல்லாத்தையும் கட்டிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப எப்படியாவது இவ கிட்ட சொல்லிடணுமே, இந்த லவ் சொன்னா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்கும். அப்போ உடனே இந்த ஆயங்க சொல்லுவா, நீ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு ஆளு, அந்த ஒரு சைடு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும், உன்ன அப்பையில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மொத்தமே நின்ன மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆயங் என்னை பார்த்திருக்காளா, ஆயங்கும் என்னை பிடிக்குமா, அப்படின்னா ஆயங்கும் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காளா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, அப்ப யார் இதை முதல்ல சொல்றது அப்படின்றத பொறுத்துதான் நான் இனிமேல் தயங்க கூடாது. கண்டிப்பா என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் இவகிட்ட சொல்லியே ஆகணும். இவகிட்ட சொல்றது மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவையாவது நான் தைரியமா இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா எனக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆக்சுவலா இதை ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. அதனால நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவளும், திடீர்னு நீ ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டியே, இருந்தாலும் இப்படி நீ பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒருவேளை நீ இதை காமெடிக்கு சொல்ல அப்படின்னா இதை யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. கண்டிப்பா நீ தாராளமா டைம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவா. இப்போ உடனே தன்னோட மேக்கப்பை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் பக்கம் போவா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தன்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் எனக்கு எங்கேயோ மச்சம் இருந்திருக்கு, எனக்கு அப்பவே தெரியும். கேம் விளையாடும் போதே நான் கண்டிப்பா லக்கியா மாறிடுவேன் தெரியும். அந்த லெஜெண்டரி கிளாஸ் கிடைக்கும் போதே கடவுள் என் கூட இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அது எல்லாமே நடந்துருச்சு. அப்பாடியோ, ஒரு வழியா ஆயங்கிட்ட என்னோட லவ் சொல்லிட்டோம், அவளும் ஒத்துக்கிட்டானா என்னோட லைஃபே மாறிடும். இப்ப நம்மளும் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா அப்புறமா வந்துட்டு பாத்ரூம் போனோம்னா அது நல்லா இருக்காது, இப்பே போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் ரூம் பக்கம் போவான். அப்ப போறப்ப யாரோ ஒருத்தவங்க சைட்ல நின்று போன் பேசுற மாதிரி கேட்கும். அந்த சவுண்ட் இவனுக்குமே நல்லா கேட்கும். என்னன்னு இவனும் கேட்பான். பார்த்தா அது ஆயங்கோட வாய்ஸ் தான். அவன் உடனே என்ன தெரியுமா போன்ல சொல்லுவா, நம்ம நினைச்ச மாதிரியே தான் இவன் இருக்கான், இவன் இன்னமுமே அதே மாதிரிதான் இருக்கான், இவன் இன்னும் மாறவே இல்ல, இவன் இன்னமுமே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான், அதுவும் இவன் போட்டு வந்த காஸ்டியூமை பார்க்கணுமே ரொம்ப கன்றாவியா இருக்கு, இதுக்கெல்லாம் அவன் யார்கிட்ட இருந்து காசு கடன் வாங்கினானே தெரியல. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அவன் என்கிட்ட லவ் சொல்றான், அதுவும் என்கிட்ட. நீ அந்த பெட்டு காசை எடுத்து வை, நான் இவனை கண்டிப்பா இந்த ரியூனியனுக்கு கூட்டிட்டு வரேன், நான் சொன்னா அவன் கண்டிப்பா வாலாட்டிட்டு பின்னாடியே வருவான், நீ வேணா பாரு, அவனை வர வச்சு அங்க செஞ்சுக்கிடுவோம், இந்த மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுன்னு அந்த போன்ல சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம ஹீரோ அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டான். டைரக்டா ஒரு பஸ்ல ஏறி அவனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவா. தான் மாறிட்டதா மட்டும் தான் நம்ம கிரிட் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி காசெல்லாம் இல்லாத நேரத்துல இருந்து இப்ப அவன் கொஞ்சம் மாறிட்டோம், காசுலாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அவன் எவ்வளவு காசையான ட்ரெஸ் போட்டாலும் சரி, யாருமே அவனை ஒழுங்கா பார்க்கவே இல்ல. எல்லாருமே அவனை ஒரு சிகரெட்டா தான் பாக்குறாங்க. என்னதான் சிகரெட்டை நம்ம வச்சிருந்தாலும், காஸ்ட்லியான பாக்கெட்ல இருந்தாலும் கடைசியில கால்ல போட்டுதான் மிதிக்க போறாங்க. அந்த மாதிரிதான் தன்னை பாக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். தனக்கெல்லாம் எதுவுமே பிடிக்க கூடாதுல்ல, தனக்கெல்லாம் ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் போய் கேம்குள்ள லாகின் ஆவான். ஆனா அவன் அவனாவே இருக்க மாட்டான். இது எல்லாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். இப்ப இவனுக்கு ஓடுற எண்ணங்கள் எல்லாமே அவன் போய் வேலை பார்க்கணும், அவன் எப்படியாவது சம்பாரிச்சாகணும், அவன் ஃபேமிலியோட கடன் எல்லாத்தையும் கட்டி ஆகணும், அதுவும் இல்லாம அவன் ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும், வேற எதை பத்தியும் தான் யோசிக்கவே கூடாது, வேலை பார்த்தாகணும்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். யாரோ ஒருத்தவங்க அவனை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜிஷுகா தான். அந்த ஜிஷுகா என்ன கேட்டிருப்பானா, நீ எங்க கில்டுல வந்து சேர்ந்துக்கோ, அதுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் தான் இது, ஏன்னா எங்க கில்டுக்கு நீ தேவை, நீ வந்தினா மட்டும்தான் எங்க கில்டால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா. இதை கேட்ட உடனேதான் நம்ம ஹீரோக்கும் கொஞ்சமாவது நிம்மதியை வந்திருக்கும். ஏன்னா தன்னை தானாவே ஏத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க,
தன்னோட ஒருத்தவங்க பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஜெனகா கில்டோட அந்த மொத்த 17 பேருமே நேரா கிளம்பி நம்ம கானோட ஸ்மித்திக்கு வந்துருவாங்க. நம்ம ஜிஷுகாவே சொல்லும், உன்னோட ஸ்கில்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவை, அந்த காரணத்தினால நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். மொத்த பேர் வருவாங்க அப்படின்றத அவன் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவன் தனியா வேலை பார்த்தாலே அவனுக்கு காசு கிடைக்கும்ல, அதனால நான் ஏன் வந்து உங்க கில்டுல சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே ஜிஷுகா சொல்லும், நீ எங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணினா உனக்கும் அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உனக்கு பணத்தை தாண்டி உனக்கு ஃபேம்னு ஒண்ணு கிடைக்கும். அது எங்க கூட இருக்கிறப்ப உனக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். நீயும் கொஞ்சம் சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்பானா, என்னோட பேஸ் இந்த கானோட ஸ்மித்தி தான், அப்படி இருக்கிறப்ப நான் இந்த இடத்தை தாண்டி வரமாட்டேன். ஒருவேளை உங்க கில்டோட பேஸ் வேற இடத்துல இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ஜிஷுகாவுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் தான் ரொம்ப முக்கியன்ற காரணத்தினால அவ மொத்த கில்டோட பேசையுமே இந்த இடத்துக்கு மாத்திடுறேன்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோ இதை ஒத்துக்கிட்டு அவனும் சேர்ந்துருவா. ஜெனகா கில்ட சேர்ந்த உடனே கில்டோட டிஸ்கிரிப்ஷன் அவன் செக் பண்ணி பார்ப்பான். அவங்களுக்குன்னு எந்த ஆலியன்ஸும் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த டெரிட்டரியும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை மட்டும் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நிறைய பேரோட பகையை மட்டும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், உங்களுக்குன்னு ஆலியன்ஸும் இல்ல டெரிட்டரியும் இல்ல, எப்படி நீங்க இருப்பீங்க? ஒருவேளை ஒரு டெரிட்டரி மட்டும் வச்சிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாட்ட இருந்தும் நீங்க டாக்ஸ் வசூலிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒண்ணு ஏன் பண்ணாம இருந்தீங்கன்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஜிஷுகா என்ன சொல்லுவான்னா, இல்ல இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் எங்களுக்கும் வந்துச்சு, டெரிட்டரிக்கான ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனா அப்ப நாங்க ஒன்ன தேடிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு நீ தான் முக்கியன்ற காரணத்தினால அந்த டெரிட்டரி ஆஃபர்லாம் வேணாம்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். இதை கேட்டது நமக்கு ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஹிடன் கிளாஸ் அந்த அளவுக்கு முக்கியமா, அதுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்பதான் நம்ம டோபன் சொல்லுவான், ஹிடன் கிளாஸ் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, ஒரு பிளாக் ஸ்மித்ன்றதுனால மட்டும் தான் நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான அளவு பிளாக் ஸ்மித் தான் இருக்காங்க. அதே நேரத்துல அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித்னு பிளேயர்ஸ்ல யாருமே கிடையாது. என்பிசில அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்க யாருமே மேஜர் சிட்டிஸ்ல இருக்கிறது இல்ல. அந்த காரணத்தினால தான் பிளாக் ஸ்மித் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட கிளாஸ் பிளாக் ஸ்மித் அப்படின்றதுனால மட்டும் தான் முக்கியமே தவிர நம்ம ஹீரோ ஒரு ஹிடன் கிளாஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அவன் கிளாஸ் அவனுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம கான் இவங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவாரு. இது இப்ப பார்த்த உடனே அங்க இருக்கிற டோபனும் மத்தவங்களும் நம்ம கான் கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குவாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும், ஒரு என்பிசியா இருந்தாலும் கான் கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க தான், இவங்க கூட இருக்கிறதுல தப்பே கிடையாது, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவான். இப்போ உடனே எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் ஸ்மித்ன்றதுனால நம்ம கிட்ட ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கு அப்படின்னு வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த பாருங்க, நீங்க மெட்டீரியல்ஸும் ப்ரொடக்ஷன் மெத்தடும் கொடுத்தா மட்டும் தான் என்னால உங்களுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சு தர முடியும். அதே மாதிரி நீங்க அதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டா மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துட மாட்டேன். நீங்க கில்டு மெம்பர்ஸ்ன்றதுனால காசு கொடுக்காம போயிடலாம் நினைக்காதீங்க, எனக்கு காசு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே ரேகா சொல்லுவான், ஒரு பிளாக் ஸ்மித் தான் எங்களோட கோர், கண்டிப்பா உனக்கு தேவையான காசை நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு. சரி, யாரோட எக்யூப்மெண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதோ எல்லாரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு முன்னாடி வருவானுங்க, என்னோடது ஆர்மி அப்படின்னு. அப்போ உடனே டோபன் சொல்லுவான், இருங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றது தப்பு. ஏன்னா கில்டு மாஸ்டர் தான் நம்ம கில்டோட சிம்பல், அதனால அவங்களோட எக்யூப்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. அவங்களோட எக்யூப்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செய்ய சொல்லுவோம், அடுத்து நானு, ஏன்னா நான் தான் அடுத்து முக்கியமான ஆள்னு ரெண்டாவதுக்கு இவங்க திரும்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம கிரிட் உடனே ஒரு 3 பேரை பார்த்து, டோபன், ஜீப், அப்புறம் லக்கு, நீங்க 3 பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாமா நாங்க தான், எங்க எக்யூப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செய்ய போறியா? இல்ல, நீங்க தான் கடைசி, உங்க யாருக்கும் நான் எக்யூப்மெண்ட் ஸ்டார்டிங்ல செஞ்சு தரவே மாட்டேன்டா. நீங்க 2 பேரும் கான் கிட்ட வந்து ஓவரா பேசுனீங்க. நீ ஆரம்பத்துல என்னை ரைட்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன, அந்த காரணத்தினால நீங்க 3 பேர் தான் கடைசி. அதுவும் இல்லாம கான் கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்க 3 பேருக்கும் எந்த எக்யூப்மெண்ட்டையும் நான் செஞ்சு தரவே மாட்டேன்பா. உடனே இதை சொன்னதும் நேரா போய் கானோட கால்லே சரணாகதியை அடைஞ்சிருவானுங்க. அந்த அளவுக்கு இவன் போய் மிரட்டுவான். இப்போ உடனே நம்ம ஜிஷுகா வந்து என்ன சொல்லுவானா, உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ போனோட எக்யூப்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செய். இந்த கில்டை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இருக்கிறதுலே அதிகமான அளவு டேமேஜ் டீலர், அதே நேரத்துல ஃப்ரண்ட்ல நின்று சண்டை போடக்கூடிய ஆளு. சோ அவனோட எக்யூப்மெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. ஆனா ஏற்கனவே நம்ம போன் கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அதை கத்துக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித் வேணும். அது கிடைக்காம தான் அவனு சுத்திக்கிட்டே இருந்திருப்பான். அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடை வச்சு அவனால எக்யூப்மெண்ட் செய்ய முடியாம இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இதை உன்னால கத்துக்க முடிஞ்சா இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ அதை வாங்கின உடனே கத்துக்குவான். ஏன்னா நம்ம லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்ல, அதனால அவனுக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா இதை பார்த்ததும் அந்த ஜிஷுகாவுக்கும் போனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல இன்டர்மீடியட் பிளாக் ஸ்மித் மட்டும் தான் இருக்காங்க, என்பிசில தான் அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித்தை பாக்குறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஒரு பிளேயரா இருந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இதே நேரத்துல அவன் அந்த மேலக்கசையும் தோக்கடிச்சான். இப்ப இது ரெண்டும் இருக்குன்னா அப்ப அவன் ஹிடன் கிளாஸ்லயே ரொம்ப பெஸ்டான ஒரு ஹிடன் கிளாஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இதை நான் தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சு பார்த்துருவான். அப்போ உடனே போனும், சரி தேவையான மெட்டீரியல்ஸை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நான் போய் ரேகஸோட சேர்ந்து அந்த டிவைன் ஷீல்டையும் தேட ஆரம்பிச்சிடுறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். அப்போ போன உடனே அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வேண்டன் வந்து சொல்லுவான், உனக்கு ஆச்சரியமான இல்லைன்னா இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலா அவனோட 2 ஆக்ஸ் இருக்குல்ல, அது அந்த செரிபரஸோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடும், அதனால அதை ரிப்பேர் பண்ணி தர முடியுமா
முடியுமான்னு கேட்பா. நம்ம ஹீரோவா அந்த 2 ஆக்ஸையும் எடுத்து செக் பண்ணி பார்த்த உடனே இந்த 2 ஆக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாக் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். நீ இது ட்வின் ஆக்ஸ் யூஸ் பண்ற, இருந்தாலும் அட்டாக் பவர் கம்மியா இருக்கே, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு வேண்டரை பார்த்து கேட்பா. அந்த வேண்டரும் சொல்லுவான், எனக்கு தெரியும், இருந்தாலும் அதோட ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால மட்டும் தான் அதை யூஸ் பண்றேன். நீ சொன்ன மாதிரி அதோட அட்டாக் பவர் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் என்ன பண்றது, அது கொஞ்சம் லாஸ் தான், அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லி வேண்டர் கேட்பான். அப்போ உடனே நம்ம ஹீரோ தன்னோட லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்ரைசலை ஆன் பண்ணுவான். அந்த வெப்பன்ஸை செக் பண்ணி பார்த்த உடனே அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சரை கண்டுபிடிச்சிருவான். அதை பார்த்ததும், ஓ இதனாலதான் இது இந்த மாதிரி இருக்கா, இந்தா ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து அந்த வேண்டர் கிட்ட கொடுத்துருவான். அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டரும் அதை வாங்கி அதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஏன்னா அந்த ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன் இப்ப சுத்தமா மாறி இருக்கும். அதோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதே நேரத்துல அதோட எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுல அது எல்லாமே அதிகமா இருக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு ஸ்கில்லும் அந்த ஆக்ஸ்ல ஜெனரேட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது என்ன மேஜிக்கா, எப்படி ஒரு புது ஸ்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவா, இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, இது அப்ரைசல். இப்ப என்னோட அப்ரைசலை வச்சு என்னால ஒரு ஐட்டம்ல ஹிடன் ஃபீச்சர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த வேண்டரோட ஐட்டம்ல ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருந்துச்சு, இப்ப அட்டாக் பவரை அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இத்தனை நாளா அது அட்டாக் பவர் லோயர் மோட்ல இருந்துச்சு, அதை ஜஸ்ட் ஆன் பண்ண இப்ப அது ஹையர் மோட்க்கு வந்துருச்சு. அதோட சேர்த்து அந்த புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவான். இது கேட்டது நம்ம ஜிஷுவும், ஆமா எல்லா ஐட்டம்லயும் இந்த மாதிரி ஹிடன் ஃபீச்சர் இருக்குமான்னு கேட்பா. அது வந்து எல்லா ஐட்டம்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் செக் பண்ணி பார்த்தேன்னா இருக்கா இல்லையான்றதை என்னால தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுவான். இது கேட்டதும், அப்படியா அப்ப என்னோட ஐட்டம்ஸ் செக் பண்ணி பாரு, என்னோடதையும் செக் பண்ணி பாருன்னு எல்லாரும் வந்து வருஷம் கட்டி நிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன யோசிப்பானா, நார்மலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐட்டம் அப்ரைஸ் பண்ணும் அப்படின்னா, அதாவது தனியா ஒரு புது ஐட்டம் அப்ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு 20 கோல்டு சார்ஜ் பண்ணுவாங்க. 15 இருந்து 20 கோல்டா இருக்கும். இப்ப இவங்க எல்லாருமே புது கில்டு மெம்பர்ஸ், இவங்க கிட்ட போய் அதிகமான காசு கேட்கறது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி கேட்க வேணாம், இவங்களுக்காக டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, நீங்க என்னோட புது கில்டு மெம்பர்ஸ் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் தரேன். ஒரு ஐட்டம் அப்ரைஸ் பண்றதுக்கு நீங்க எனக்கு 30 கோல்டு மட்டும் கொடுத்தா போதும், ஜஸ்ட் 30 கோல்டு தான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஒருவேளை நான் ஹிடன் ஃபியூச்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கு எனக்கு 300 கோல்டு மட்டும் கொடுத்தா போதும், இது உங்களுக்காக மட்டுமே, முதல் நாள் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லுவான். ஏதோ முன்னாடி இருந்ததை விட கம்மியா காசு கேட்கற மாதிரி என்னமோ தள்ளுபடி அப்படி இப்படிலாம் பேசுவாரு. இப்ப அதுக்கும் அவனுங்க எல்லாரும் ஒத்துக்குருவானுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஃபீச்சர் கண்டுபிடிச்சா அது நல்லா இருக்கும்ல, அதனால எல்லாருமே ஒத்துக்குருவானுங்க. ஆனா இதுலயும் அவனுங்க 3 பேரையும் கடைசிக்கு தள்ளிடுவான், ஏன்னா இவனுங்க எல்லாம் ரூடான ஆளுங்கல்ல. இப்ப நம்ம போனோ ரேகஸோ நம்ம போனோட அந்த ஸ்பியருக்கான மெட்டீரியல்ஸை தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த காரணத்தினால போனால வெறும் 3 ஸ்பியருக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் தேடி முடிக்க முடியும், அதுக்கான காசு மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கும். இப்ப இதை தேடும் போது அந்த இடத்துல ஜெயின் கில்டோட ஆளுங்க எல்லாரும் சுத்துறதை இவனுங்க பாப்பானுங்க. இந்த ஜெயின் கில்ட் இருக்கானுங்கல்ல, இவனுங்களுக்கும் ஜெடகா கில்டுக்கும் எப்பயுமே ஒரு பகை இருக்கு. அது இந்த கேம் இல்ல, சாட்டிஸ்ஃபை மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெடகா கில்டு எல்டிஎஸ்னு ஒரு கேம்ல இருந்தாங்கல்ல, அந்த கேம்ல இருந்து இவங்க பகையிலே தான் சுத்துறானுங்க. இப்ப அந்த கேம் ஜெடகா கில்டு தான் பெருசா இருந்துச்சு, ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜெயின் கில்டு தான் பெருசு. அதனால இவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம், இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பிடலான்னு இவங்களும் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா கானோட ஸ்மித்திக்கு போவாங்க. ஆனா அங்க போனா எல்லாரும் என்னென்னமோ இருக்கு இல்ல இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லி நம்ம போன் போய் கேட்கும் போது அப்ப வேண்டர் சொல்லுவா, இங்க பாத்தியா பான், இங்க பாத்தியா நல்லா இருக்கா, இதை பார்த்தோன்னே உனக்கே ஆச்சரியமா இருக்குமே அப்படின்னு சொல்லி தன்னோட ஆக்ஸ் எடுத்து காட்டுவா. ஆக்சுவலா அவன் ஆக்ஸ்ல இப்ப வந்து அந்த ஹிடன் ஃபீச்சரை வந்து அன்லாக் பண்ணிட்டால நம்ம கிரிட், அதனாலதான் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதை கேட்டது நம்ம போனு, அப்படியா அப்ப என்னோட ஸ்பேர்லையும் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அவனோட பழைய ஸ்பேர் எடுத்து கொடுப்பான். பார்த்தா அதுல ஹிடன் ஃபீச்சர் இருக்காது. இப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட் இவனோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுக்கே 10,000 கோல்டு சம்பாதிச்சிருவா. அவனுக்கு என்னமோ இது சந்தோஷம் தான், ஏன்னா இப்படின்றதுக்குள்ள நிறைய காசு வந்துருச்சுல. இப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இவனுங்க எல்லாருமே கிளம்பிடுவானுங்க. திரும்பியும் 3 நாள் கழிச்சு ஸ்பேர் எல்லாம் ரெடி ஆயிரும் சொல்லிட்டு நம்ம கிரிட் இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருவா. இப்ப நம்ம கிரிட் என்னதான் ஒரு காம்பேட் கிளாஸா ரொம்ப சூப்பரா இருந்தாலும் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ், அதுல வரக்கூடிய 5 ஸ்கில், அது இல்லாம அந்த இமோர்டாலிட்டி 5 செகண்ட் அவன் வந்து சாகாம இருப்பான்ல, இது எல்லாமே நல்லா இருந்தாலும் அவன் உண்மையிலே ஒரு பிளாக் ஸ்மித். அதனால ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கும் போது மட்டும்தான், ஒரு பிளாக் ஸ்மித்தா விளையாடும் போது மட்டும்தான் அவன் கிளாஸோட டேலண்ட் அவனுக்கு உண்மையிலே வெளில வரும். இப்ப அவன் அந்த டெம்பரேச்சர் கரெக்டா செட் பண்ணிட்டு அதோட அதை உருக்கி ஒரு மோல்டுக்குள்ளே ஊத்த ஆரம்பிச்சிருவான். அந்த மோல்டுக்குள்ள ஊத்தும் போது அதோட கலர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு தோணும், அப்பாடியும் இதோட கலர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு, கண்டிப்பா இது சூப்பரா வரப்போகுது, ஏன் இது ஆயங்க விட ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஐயோ ஆயங்க பத்தி நானே யோசிக்கிறேனே, என் மனசை நானே புண்படுத்திக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அப்பப்பா ஆயங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம கிரிட் அவனோட ஹேமர் எடுத்து அடுத்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கிரிட் கரெக்டான ஒண்ணு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இப்ப 3 நாள் கழிச்சு நம்ம போன் அந்த கானோட ஸ்மித்திக்கு வருவான். அவனோட ஸ்பியரை வாங்குறதுக்காக வந்திருப்பான். ஆனா கில்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு நம்ம போன் கேட்கும்போது வேண்டர் தான் வந்து சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் கில்டுல ஒரு மெசேஜ் போட்டிருக்கானா, இந்த மாதிரி போனோட 3 ஸ்பியரையுமே நான் சொதப்பிட்டேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் வந்து இவனுக்காக ஆறுதல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கானுங்க. இப்ப நம்ம ஜிஷுகாவும் சொல்லுவா, கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்ட்டு.
அப்போ உடனே நம்ம கிரிடும் என்னடா இது காலங்காத்தாலே ஏன்டா இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த போன் உன்னோட 3 ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுப்பா. என்னால சரியா செய்ய முடியல, நீ கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு என்னால அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சுச்சு, இதனால இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. அப்போ உடனே இந்த போனும் அதை பிரிச்சு பாப்பா. பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. டக்குன்னு சடனா நம்ம கிரிட் திரும்பி பாப்பா. ஏன்னா நம்ம கிரிட் சொதப்பிட்டான்னு சொல்லலாம்ல, அதுக்கான காரணம் என்னன்னா அவன் லெஜெண்டரி எதிர்பார்த்தானா, ஆனா லெஜெண்டரி கிடைக்கல. அதுக்கு பதிலா 2 எபிக்கு ஒரு யூனிக் ஸ்பியரை செஞ்சு கொடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே தான் அந்த போனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேண்டருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். டேய் அது கண்டிப்பா ஃபேக் ஸ்பியரா தான் இருக்கணும், அதை தூக்கி போட்டுரு உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அந்த யூனிக்கை நல்லா தான் செஞ்சிருப்பான். யூனிக் அளவுக்கு இல்லைனா அப்படின்னாலும் அந்த எபிக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுலயுமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த போனுக்கு அந்த ஸ்பியரோட பேலன்ஸும் அதை ஹேண்டில் பண்ற விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனுக்கு அந்த ஸ்பியரே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப எக்ஸைட் ஆயிருவான். இதுக்கு முன்னாடி வெறும் 2 தடவை மட்டும் தான் இந்த கேமை விளையாடும் போது அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பான். முதல்ல இந்த கேம் ரிலீஸ் ஆகி முதல்ல உள்ள வந்தப்ப, ரெண்டாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1 இருக்கிற ஆளு கிராவுகல். அவனை ஃபேஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்பியர் தனக்கு கிடைக்காதா, யாராவது செஞ்சு தர மாட்டாங்களான்னு சொல்லி கேம் ஃபுல்லா அவன் தேடி பார்த்திருக்கான். ஆனா அந்த ஒரு ஆசை இப்பதான் நிறைவேறி இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்பியரை வச்சு அவன் இன்னும் சீக்கிரமாவே டெவலப் ஆகி இன்னும் பக்காவான இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் செஞ்சு தந்தா நம்ம கிரிட்டுக்கு நன்றியும் சொல்லிக்கிறவான். இதை பார்த்தது நம்ம ஜிஷுகாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நம்ம கிரிட்டை வந்து கட்டி பிடிச்சு, கிரிட் நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிரிட் அப்படியே மயங்கி போயிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஸ்பியரோட டியூரபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக இந்த நம்பர் 1 அசசின் இருப்பால அந்த ஃபேக்கர், அவ உடனே போன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த போனும் பதிலுக்கு அந்த ஸ்பியரை வச்சு ஈஸியாவே அட்டாக் பண்ணுவான். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுறப்ப ஒரு கட்டத்துல அந்த ஃபேக்கரோட ஸ்பீடுக்கு எதிராக இந்த ஸ்பியர் ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதை பார்க்கும்போது ஃபேக்கருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், போனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப இன்னொரு பக்கம் ஒரு புது கஸ்டமர் நம்ம கானோட ஸ்மித்திக்கு வந்து இதுதான் உங்க ஸ்மித்தியா இல்ல வேற எதுவுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணிக்கிட்டு தெரியும். ஒரு பக்கம் அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு தெரிவானுங்க, இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் மயங்கி கிடப்பான். அப்போ உடனே நம்ம கான கூப்பிடுவாரு, கிரிட் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு. அது கேட்டது நம்ம கிரிட் சுதாரிச்சு, இவன் என்னை ஏமாத்துறா, இங்க பாருங்க கான் இவளை ஏமாத்துறா, இவளை நம்பாதீங்க, இந்த பாரு என்னை ஏமாத்திட்டு காசு கொடுக்காம ஓடிடலாம் நினைச்சீங்களா, ஒழுங்கு மரியாதையா காசை எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே இந்த பானும் சாரி மன்னிச்சிரு, கொஞ்சம் எக்ஸைட் ஆனதுனால நானும் விட்டுட்டேன், உனக்கு நான் காசு கொடுத்துறேன், இந்த யூனிக் ஸ்பியரை நான் 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிக்கிறேன், அது உனக்கு ஓகேவா, என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது 8 லட்சம் கோல்டா, 8 லட்சம் கோல்டுனா எங்கேயோ இருக்கே, ஸ்வாட் ஆஃப் செல்ஃப் டிரான்ஸ்லேட்டன்ஸே 2,20,000 கோல்டுக்கு தான் போச்சு, இவன் ஒரே ஒரு யூனிக் ஸ்பியரை 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிக்கிறேன்றானா, யார் இவன் பைத்தியக்காரனா இருக்கா. இவன் தான் அந்த 2வது ஏமாளி, நமக்கு கிடைச்ச 2வது அடிமை. அடிமை ரேகஸ், அவன் ஏமாளி. 2வது அடிமை இவன் தான் 2வது ஏமாளின்னு சொல்லுவான். ஆனா இருக்கிறதே பெரிய ஏமாளி நம்ம கிரிட் தான். இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்பியரையே 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிக்கிறானுங்க. ஆனா நம்மால லெஜெண்டரி ஸ்வாட கொண்டு போய் 2,20,000 கோல்டுக்கு வித்துட்டு வந்திருக்கான். இவனுங்களை பார்த்து ஏமாளின்னு சொல்றான். இப்போ உடனே நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், அந்த காரணத்தினால அந்த 2 எபிக்கை நீ ஃப்ரீயாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தூரத்துல உட்காந்து ஒரு 2 பேர் பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க தான் அந்த ஜெயின் கில்ட்ல சேர்ந்தவனுங்க. இப்ப இவனுங்க என்ன யோசிப்பானுங்கன்னா, ஒருவேளை இவன் தான் அந்த அன்னோன் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனா இருந்தானா இவன் ஜெரக்கா கில்டுக்கு போகவே கூடாது, நம்ம கில்டுக்கு தான் வரணும். உடனே இதை பத்தி நம்ம கில்டு மாஸ்டர் கிறிஸ் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு இதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இப்ப இந்த ரேகஸும் போனும் தனித்தனியா கிளம்பி அந்த ஷீல்ட தேடி போயிருப்பானுங்க. எதுக்காக இவங்க தேடி போறானுங்க அப்படின்னா, இப்ப கில்டுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஷீல்ட கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும். அதுக்காக இப்ப நம்ம ஜிஷுகா என்ன முடிவு எடுத்திருப்பானா, இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருவா. ரேகஸையும் போனையும் தனித்தனியா தேடி போக சொல்லிடுவா. அதே நேரத்துல மிச்சம் இருக்கிற கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் தனியா ரைடுக்கு கிளம்பி போவாங்க. ஏன்னா ரைட்ஸும் பண்ணணும்ல, அதுவும் கில்டுக்கு முக்கியம் தானே. இப்ப இந்த மாதிரி ஒரு 3 பேரா பிரிஞ்சு இவங்க போயிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த ஜெயின் கில்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்க வேற வின்ஸ்டன்ல சுத்துறானுங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜிஷுகா ரொம்ப கோவமாயிருவா. இப்போ உடனே போனை பார்த்து சொல்லுவா, டேய் போன், நீ இன்னைக்குள்ள அந்த ஷீல்ட கண்டுபிடிக்கலனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. ஆனா அவன் எப்பயோ மெசேஜ் கட் பண்ணிட்டு அந்த பக்கமா போயிருப்பான். இப்போ உடனே நம்ம வேண்டர் வந்து சொல்லுவான், ஜிஷுகா நம்ம ஏன் அடுத்து என்னோட வெப்பனை செய்யக்கூடாது, என்னோட வெப்பனை செஞ்சு கொடுத்தா கில்டுக்கு ரொம்ப பெருசா இருக்கும்ல, ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே ஜிஷுகா சொல்லுவா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு வேண்டர், எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. இப்ப ரெண்டாவதா நம்ம ஹீரோ செய்யற ப்ரொடக்ஷன் யாருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பையனுக்கு. இவனும் ஜெரக்கா கில்டோட மெம்பர் தான். இவனோட பேர் இபலின். இப்ப இவன் ஒரு வித்தியாசமான ஸ்வாட யூஸ் பண்றவன். அதனாலேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா என்னதான் ப்ரொடக்ஷன் மெத்தட கொடுத்துட்டாலும் அந்த ஸ்வாடோட டிசைன் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதோட பேரு ஃப்ளேம் பர்ஜ். இப்ப இந்த ஃப்ளேம் பர்ஜோட ஷேப் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய கூர்மையான பகுதிகள் வளைஞ்சு இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதுன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதுக்கு டெக்ஸ்டரிட்டி தான் இருக்கிறதுல முக்கியமான ஸ்டார்ட்டா இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட 1000
1500 டெக்ஸ்டரிட்டி இருக்கு. நார்மலா லெவல் 2 அட்வான்ஸ்ட் பிளாக் ஸ்மித்தா இருக்கிற நம்ம கான் கிட்டயே 600 தான் இருக்கும். நம்ம ஹீரோ அதுக்கும் டபுள் மடங்கு அதிகமா வச்சிருக்கான். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவால கண்டிப்பா ஒரு உண்மையான ஒரு ஃப்ளேம் பர்ஜை செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் ஒரு பெட்டரான ஒன்னை செஞ்சு முடிக்க முடியும் அவன் நம்புவான். இப்ப இதே நேரத்துல பெட்ரோ கேசலோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டஞ்சன்ல நம்ம கிறிஸும் அவனோட கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ரைட் போயிட்டு இருப்பானுங்க. அந்த ரைட் அவனுங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவானுங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ண உடனே ஒருத்தன் வந்து கேட்பான், மாஸ்டர் நம்ம ஏன் ஜெடக்கா கில்ட போய் அட்டாக் பண்ணக்கூடாது? ஏன்னா ஜெடக்கா கில்ட தான் இப்ப அந்த அன்னோன் கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம நேரா போய் அந்த இடத்துக்கு போய் அந்த அன்னோன் கிராஃப்ட்ஸ்மேனை நம்ம கில்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாமே. நம்ம கிட்ட தான் மொத்தம் 530 கில்டு மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வெறும் 17 பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம கிறிஸ் சிரிச்சுக்கிட்டே, நீ சாட்டிஸ்ஃபை கேம் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கில்டுல வந்து சேர்ந்த, அதனாலதான் உனக்கு தெரியல. எல்டிஎஸ் கேம்ல இருக்கும்போது ஜெடக்கா கில்ட பார்த்து பயந்து போய் தான் இந்த ஜெயின் கில்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை கேமுக்கு சீக்கிரமாவே ஓடி வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் ஜெடக்கா கில்டு வந்து சேர்ந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அப்ப ஜெயின் கில்டுல இருந்தவனுங்க யாருமே அந்த அவமானத்தை இன்னும் மறக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப இந்த ரைடுக்கு மொத்தம் 5ல 3 கேப்டன்ஸ் வரவே இல்லை. அந்த 3 கேப்டன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான கோவத்தோட இருக்கிறவனுங்க. இப்ப அவனுங்க 3 பேரும் நேரா ஜெடக்கா கில்ட எதிர்க்கிறதுக்காக போயிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரேகஸ தனியா எதிர்க்கிறதுக்காக மகாரா அப்படின்னு ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மனும், நம்ம போன தனியா எதிர்க்கிறதுக்காக ஜிர்கான் அப்படின்ற ஒரு ஸ்வாட்ஸ்மனும், அதே மாதிரி ஒரு ரைட் டீம் போறானுங்கள நம்ம ஜிஷ்காவோட தலைமையில, அவங்க எதிர்க்கிறதுக்காக அசலாஸ் அப்படின்ற ஒரு மெஜிஷியனும் போயிருக்காங்க. இப்ப இவனுங்க எல்லாரும் தனித்தனியா நம்ம ஜெடக்கா கில்ட தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே போயிருக்கானுங்க. அப்ப அந்த மகாரா நம்ம ரேகஸ பார்த்து சொல்லுவான், எல்டிஎஸோட ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் ரேகஸ், எப்படி இருக்க? சௌக்கியமா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளேம் பாலை எழுப்பி நம்ம ரேகஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ரேகஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ரேகஸ்க்கு இவன் எதுக்காக சண்டைக்கு வந்திருக்கானே தெரியாது. ஏன்னா இவனை யாருனே தெரியாது. நம்ம ரேகஸ் மறந்து போயிருப்பான். நீங்க யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். இதை கேட்டு அந்த மகாரா ரொம்ப கோவப்படுவான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த போனுக்கும் ஜிர்கானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்ல, போனுக்கு ஜிர்கான யாருன்றது நல்லாவே ஞாபகம் இருக்கும். எல்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தா, ஆனா இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் ஜிர்கான் தான் ஸ்ட்ராங்கான ஆளு. ஏன் ஜிர்கான் ஜிஷுகாவோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதனால போன் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப இன்னொரு ஒரு முக்கியமான டீம் இருக்குல்ல, நம்ம ரைட் டீம், அதாவது ஜிஷ்காவோட டீம், அந்த டீமை எதிர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே ஜெயின் கில்டா தான் இருக்கணும். அந்த கிறிஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இத எல்டிஎஸோட அந்த பகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஷ்கா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஜிஷ்காவுக்கு ஒரு விஷயம் தோணும், இவனுங்க கண்டிப்பா இவனுங்களை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அதாவது ஜெடக்கா கில்ட டார்கெட் பண்றானுங்கன்னா அவனுங்களோட கோல் ஜெடக்கா கில்டா மட்டும் இருக்காது, கண்டிப்பா அது கிரிட்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கிரிட் தான் முக்கியமான ஆளுன்ற காரணத்தினால நம்ம கிரிட்ட பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்க பேரு ஜெயின் கில்ட்ல இருந்து அந்த கானோட ஸ்மித்திக்கு போயிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, கானோட ஸ்மித்தில ஜெடக்கா கில்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் இல்ல, வெறும் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தான் இருக்கான், அந்த இபலின். அந்த இபலினால இவங்க எல்லாரையும் சமாளிச்சு நம்ம கிரிட்ட காப்பாற்ற முடியுமா? இல்ல உள்ள இருக்கிற நம்ம கிரிட் தான் வெளில வந்து சண்டை போட்டாகணுமா? நம்ம கிரிட் வெளில வந்து சண்டை போட்டானா என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இப்ப இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஜெடக்கா கில்டு எப்படி சமாளிக்க போறாங்க, நம்ம கிரிட் முக்கியமா எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.